பிரச்சனைகளை ஆளுகை செய்வதாக சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வருவதாக. அன்றைக்கு சாலமன் கட்டின ஆலயத்தில் கர்த்தருடைய பிரச்சனை கடந்து வந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா, இன்றைக்கு எங்க மத்தியில் ஆளுகை கடந்து வருவதாக, மகிமை கடந்து வருவதாக. ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரை. சொல்லுங்க, இவர் எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. தேவ ஆளுகைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆளுகைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்தவர், என்னால் வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்தவர். என் வாழ்க்கை நல்லவராக இருந்தீர், தேவன் வல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. கரங்கள் என்னை தாங்கிட்டு ஆண்டவரே, வல்ல கரங்கள் என்னை தாங்கிட்டு. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலேயே ஆனது ஆண்டவரே. ஆவினாலேயே ஆனது. அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அந்த தேவனை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஏங்கினீர், என்னை தாங்கினீர், என்னை உயர்த்தினீர், என்னை தப்புவித்தீர். தகுதி இல்லாத எங்களை தேவன் உயர்த்தினீர் ஆண்டவரே. கடந்த வருடம் முழுவதும் எத்தனையோ இடங்கள்ல தேவனை தூக்கிவிட்டு, எத்தனையோ தடவை எங்களை மன்னித்து எங்களை சேர்த்து கொண்டு, ஒரு நொடி பொழுதும் தேவன் எங்களை வெறுக்கல, ஒரு நொடி பொழுதும் தேவன் எங்களை கைவிடல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. சொல்லுங்க பாப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. உயர்த்தினே தப்புவித்தே, உயர்த்தினே தகுதியே இல்லை, இந்த உயர்வுகள் எனக்கு காரணம் அதற்கு.
தேவன் எங்களை ஏந்தினீர், தேவன் எங்களை தப்புவித்தீர், தேவன் எங்களை நடத்தினீர், எங்கள் கூடவே இருக்கிற ஆண்டவரே, எங்களை ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. செட்டனின் கீழே ஆண்டவரே எங்களை அடைக்கலம் பூத்தினீர் ஆண்டவரே. அருமையான நாளிலே, இரவு வேளையிலே, இந்த வருடத்தோட கடைசி மணி துணியில ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம், உயர்த்துகிறோம், தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் நாங்கள் எண்ணத்தை அவர்களுக்கு செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் உடைய பாதத்தை முத்தம் செய்வோம் என்று வேதத்தில் வாசிக்கிறது படி ஆண்டவரே, இந்த நாளில் தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் நினைவு கூர்ந்து மகிமைப்படுத்தி உயர்த்தி நமக்கு நன்றி செலுத்தி நாளை நாங்கள் முடிக்க, இந்த வருடத்தை நாங்கள் முடிக்க, புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல தேவன் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. யாராவது ஒருவர் ஜெபிப்போம், அந்த நாளை ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாள் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரமோ தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாக யாராவது ஒருவர் சுருக்கமா ஜெபிக்கலாம். ஆமென் சொல்லுவோமா? அப்படியே எல்லாரும் வந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வலோகத்தின் அதிபதியாகிய ஆண்டவரை அந்த நாளில் கூட நம்ம ஆராதனையில் ஒரு பாடலை பாடி சர்வலோகாதிபதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளை நமஸ்காரம், இந்த பழைய பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஒரு நல்ல ஒரு முடிவை இந்த ஆண்டுக்கு நம்ம தருவோம். அமைச்சருங்க நல்ல ஆண்டவர் உயர்த்தி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மை எல்லாம் நினைவு கூர்ந்து நல்லா அவரை பாடி நம்ம இந்த நாளை நிறைவு செய்ய போகிறோம். அமைச்சருங்க பாடுவோம், நம்ம கர்த்தரை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நாம மகிமைப்படுவோம். நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வாழ் सर्वलोकाधिप नमस्कारं, सर्व सृष्टिगणे नमस्कारं, सर्वलोकाधिप नमस्कारं, सर्व सृष्टिगणे नमस्कारं, करे करुणिवा सकलं परित दयावर पितावे नमस्कारं, करे करुणिवा सकलं परित அவதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், ஜகத்தின் ரட்சகனே
என்ன அர்த்தம்? அவர் எப்படிப்பட்டவராமா? சர்வலோகத்தின் அதிபதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் யோசிச்சு பாருங்க, சர்வலோகத்தின் அதிபதி, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? யாரும் இல்லையா? எல்லாரும் கடலை நம்பி வாழ்றோமா? ஆமென். மனுஷன் வந்து தன் உயிரை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் போடுவாங்க இல்லையா? ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஏன்னா ஆர்கன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஃப்ரீயாக தந்திருக்கிறார் இல்லையா? ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் தெரியும் பில் எப்படி போகுது இல்லையா? பில் அப்படியே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதை இலவசமாய் ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆமென். நல்லா சுவாசிக்க காற்றை கொடுத்துருக்கிறார், உணவை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த பூமியில், எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல உணவை தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு நல்ல உடையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருக்கிற சபைக்கு வராதவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்காது. ஒரு ஓடு நாலா பக்கமும் என்னது? ஓடு. ஒரு தடவைலாம் 6வது நடந்துட்டு இருக்கிறப்ப ஃபேன் என்ன பண்ணிடுச்சு? கலந்து விழுந்துருச்சு ஒரு சிஸ்டர் மேலே. எப்போ பார்த்தாலும் பாம்பு, பூரான், ரொம்ப குளிராக இருக்கும். ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றிருக்கிறார். உங்களோட குடும்பத்திலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள். 12 மாதங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த நன்மைகள் வந்துட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான நன்மைகள், எத்தனை நன்மைகள் இல்லையா? நம்ம சரீரத்துக்கு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கையில ஆண்டவர் எண்ணிலடங்கா நன்மை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு எவ்வளவா என்னன்னா சர்வலோகத்தின் அதிபதியா இருந்தாலும் அவர் நினைச்சார்னா நம்மளை காப்பதற்கு, நம்ம சுகமா இருப்பதற்கு, இந்த நீ ஒரு 2 தூதனை வச்சுக்கோம், நீ 2 தூதனை வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணிடலாம்? கொடுத்து நம்மளை பார்த்துக்கலாம்னா அவர் அப்படியே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? கண்ணின் மணி போல நான் என்ன பண்றேன்? என் உள்ள கையில் என்ன பண்ணியிருக்கேன்? என்னை வாங்கிட்டு வைத்திருக்கேன். என்னை தாண்டி ஒருவனாலும் அவன் என்ன பண்ணக்கூடாது? தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட என்ன பண்ண முடியாது. சர்வ லோகத்தின் அதிபதி நமக்கு காவலராய், நமக்கு தகப்பனாய், நமக்கு தாயாய், நமக்கு ஒரு நல்ல டாக்டரா, நமக்கு நல்ல ப்ரொவைடரா. ஆமென். இப்படி எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா பாடி உற்சாகமா இல்லையா? நம்ம பாடுற பாட்டில் பக்கத்தில் இருக்கவங்க தூக்கமெல்லாம் என்ன பண்ணிடணும்? பறந்துடணும். நல்லா பாடி இல்லையா? நன்றியால் துதி பாடி நாம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர், நல்லவர், எனக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஆமென். ஏன் உண்மையா இருந்தார்? எரிகோ மதில் வந்தாலும் இயேசு எனக்கு முன்னாடி போனான். செங்கடல் வந்தாலும் எனக்காக அதை பிளந்து போட்டார். யோர்தான் வந்தாலும் பின்னிட்டு போக செய்தார். ஆண்டவர் இனிலடங்கான நன்மைகளை எனக்காக என்ன பண்ணியிருக்காருங்க? செஞ்சிருக்காங்க. நல்ல தேவனை எல்லாம் உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆமென் சொல்லுங்க. மொத்தம் ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து பாடுவோமா? சொல்லுங்க. வல்லவர், நல்லவர், வல்லவர், நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
தட்டி பாடுங்க. நன்றியால் நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம், எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்தார் பாட பார்க்கலாம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. சொல்லுங்க. தாங்கியே தாங்கியே நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. தாங்கியே தாங்கியே நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. கரங்கள் தட்டி நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்து உயிர்ப்பித்தார், உயிர்ப்பித்தே உயர்த்தினார். உன்னதமறையுடன் சுதந்திரராக இருக்க, உயிர்ப்பித்தே உடன் சுதந்திரராக இருக்க, கிருபையின் மாதாண்டவமது வருங்காலில் விளங்க, வருங்காலங்கள் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம். சொல்லுங்க. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை எல்லாமே எழுந்து போமா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நன்மைகளை நினைத்து நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாமா? யாருடைய கண்கள் திறந்திருக்காங்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளும் நம்ம நினைவு கூறுவோம். எல்லா நன்மைகளும் நம்மை நாமே நிதானிக்க வேண்டிய நேரம். ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று யோசிக்க வேண்டிய எல்லாமே நம்மளோட தாட்டுக்கு வரணும், எல்லாமே நம்மளோட மைண்டுக்கு வரணும். ஜனவரி மாதத்து முதல் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இத்தனை வாரங்களாக, இத்தனை நாட்களாக இது ஒரு நன்றி செலுத்துகிற நேரம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எத்தனையோ வாரங்கள் இருந்துச்சு, ஆண்டவரை துதிப்பதற்கு எவ்வளவோ சமயங்கள் இருந்தது. ஆண்டவர் நிறைய துதிச்சிருக்கோம், நிறைய பாடி இருக்கிறோம். ஆனா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம், ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து கருத்தோடு இல்லையா, வேதம் சொல்லுகிறது கருத்தோடு நன்றி செலுத்துவோம் இல்லையா.
எல்லாம் நினைவு வருவோம். அப்பா வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செய்கிறாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீங்கள் வேற எதுவும் சொல்லலாம், நல்லா வாயிரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை நடத்தினீரே, மக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். வாயிரத்தை ஆண்டவரே தேவன் என்னை நடத்தினீரே, மக்கு ஸ்தோத்திரம். என் குறைவை எல்லாம் மாற்றினீரே, மக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நடத்தினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே. தேவைகள் யாவையும் சந்தித்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்ல நல்லவரே நல்கி எல்லா நன்மைகளை நினைவு கூறுவோம் ஆண்டவரே. நாங்கள் நினைவு கூறுகிற ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுகிற ஆண்டவரே. ஏசப்பா தேவன் எதிர்பார்க்கிற இருதயம் ஒரு நன்றியுள்ள இருதயம், ஒரு நன்றியுள்ள இருதயம். எல்லாரும் கண்களையும் ஒரு ஆண்டவர் நம்மை உன்னதத்தில் வைத்த தேவன், நம்முடைய கரங்களை பிடித்து தூக்கின தேவன். அவர் கரங்களை பிடித்து தூக்கின தேவன், நம்ம நடத்தின தேவன். எல்லா வல்லடிக்கலை நீக்கி அந்த கரங்களால நம்மளை தூக்கி உன்னதத்தில் வைத்த தேவன். அவர் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலதான் நான் பிழைத்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னோட பேசினனாலதான், அவர் என்னோட இடையப்பட்டதுனாலதான் நான் பிழைத்தேன். அவர் என்னை கண்டதுனாலதான் நான் ஜீவன் பெற்றேன். ஆகார் வனாந்தரத்துல சொல்றாங்க பாத்தீங்களா, அம்மா சொல்றாங்க, கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தா, அவருக்கு பேர் பீர் லகாய், என்னை காண்கிறது சொல்லுவோம். என்னுடைய ஆதரவு அவர், அடைக்கலாம் அவர், என்னுடைய மறைவிட அவர். நல்ல கரங்களை தட்டி பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லா கரங்களை தட்டுவோமா? என்னை வல்லடிக்கு கரங்களை தூக்கி உலகத்தில் வைத்ததை மறப்பேனோ, உலகத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு கரங்களை தூக்கி
என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. சொல்லுங்க. பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். என்னை மூடிக்கொண்டீர்கள் ஆண்டவரே. மறுபடி சொல்லுங்க. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களிலே என் ஆதரவை நீங்க சொல்லுங்க. என் ஆதரவே, என் மறைவீடமே. வாயில திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நாடவே சொல்லுங்க. இந்த நடைக்காலமே இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல சத்தமா வாயிலிருந்து சத்தம் வரட்டுமே. இந்த நாடவே இந்த நடைக்காலமே இந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நமக்கு ஆதரவு அவர்தாங்க, நமக்கு அடைக்கலம் அவர்தாங்க, நமக்கு மறைவிடம் அவர்தாங்க. ஆபத்துகள் வந்தாலும் பிசாசு நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் சத்துருவின் சேனை இந்த ஜனங்கள் நமக்கு விரோதமாய் பேசினாலும் நமக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தாலும் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் நமக்கு பலனாய் நமக்கு ஆதரவாய்
நமக்கு அடைக்கலமான பட்டணமாய், நாம் தங்குகிற மறைவிடமாய், சோர்ந்து போன நேரத்துல நம்மை தூக்கினார், ஒடுங்கின நேரத்துல நம்மை நிறுத்தினார், நம்ம நொறுங்கி போன நேரத்துல திரும்பவும் நம்மளை உருவாக்கின தெய்வம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த ஆதரவே, இந்த அடைக்கலமே, இந்த மறைவிடமே, உண்மை ஆராதிப்பேன். நம்மை நடத்துகிற தேவனா, அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. அவரை போல நல்ல தேவன். இந்த பழைய ஆண்டு, ஒரு மணி நேரத்தில் இந்த பழைய ஆண்டை நம்ம கடக்க போகிறோம். பழைய ஆண்டு முழுவதும் நம்மளை வழி நடத்தின தேவன் வருகிற ஆண்டிலும் நம்மளை வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டை காட்டிலும் வருகிற ஆண்டுல இரட்டத்தனை நம்மளை நடத்துவார். இரட்டத்தனையான நன்மைகளை நமக்கு செய்ய போகிறோம். நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள், நம்ம எதிர்பார்க்காத கிருபைகள், வேலன் அவருடைய வல்லக்கரம் நம்மளை நடத்துங்க. அவருடைய வல்லக்கரம் நம்மளை நடத்துங்க. நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தை, அவரை தேடுகிற ஜனங்களை, அவரை அண்டிக் கொள்கிற ஜனங்களை, இந்த ஆண்டுல நமக்கு நடக்காத காரியங்களை நமக்கு புது ஆண்டுல நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், எல்லா வறட்சிகளும் செழிப்பாக்குற தேவன் அவர். நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். வாயில திறந்து விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க பார்க்கலாம். புதிய கிருபையா என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையா என்னை நிரப்பும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க. புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும். புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும்.
பதிலாக நன்மை தாரும் தேவா. வாயத்திறந்து கேளுங்க. நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கெல்லாம் பதில். கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாங்கப்பா. இந்த பலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புது பலன், ஒரு புது கிருபை. சொல்லுங்க, புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்.
வருகிற பலன் வேதத்துல வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால எல்லாரும் தெரிவிக்கப்படணும். அதுதான் நமக்கு உடை. உலகத்தை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உலகத்தை ஜெயித்தவருடைய பலன் நமக்கு தேவை. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து, அவரை தான் நம்ம தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அவரை தான் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளை நடத்துகிற தேவன், நம்மை உருவாக்குகிற தேவன் அவர். நம்மை உருவாக்குகிற தேவன் அவர். அவருடைய வல்ல கரம் நம்மை நடத்தும். விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் அவர். வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்பவர் அவர். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தொடங்கினதை முடிக்கிற வரைக்கும் நம்மளை நடத்துவார். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அவனுக்கு அந்த குயவன் விரும்புகிற இந்த பாத்திரமாய் மாறுகிற வரைக்கும் இந்த மண்பாண்டத்தை திரும்ப திரும்ப உடைச்சி அந்த மண்ணை திரும்ப திரும்ப குலைத்து இல்லையா, தான் விரும்புகிற பாத்திரமாய் வணைகிற வரைக்கும் அந்த மண்ணை போட்டு என்னெல்லாம் பாடுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பாடுபடுத்து கடைசியில தனக்கு விருப்பமான பாத்திரமாக வணைந்து எடுப்பான். ஆனா நாம அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து முடிகிற வரைக்கும் எத்தனையோ தடவை உடைக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ தடவை துன்பப்பட்டிருக்கலாம், உழைக்கப்பட்டிருக்கலாம், வேதனை அடைஞ்சிருக்கலாம். குயவன் கையில மண்ணாய் வந்தது முதல் பாத்திரமாய் வணைகிற வரைக்கும் அந்த மண்ணானது குயவனுடைய கையில இருக்கு. தேவ ஜனமே, இந்த வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள், நம்மளாம் வணையப்படுகிறோம். அதை காட்டிலும் முக்கியமானது, நம்மெல்லாம் அவருடைய கையில இருக்கிறோம். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், தொடங்கினதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வல்ல பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரே. கரங்களை ஏற்றி பாடுங்க பாருங்க. நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி, ஏந்தினி தாங்கினி, உயர்த்தினி தப்புவித்து, ஏந்தினி தாங்கினி, உயர்த்தினி தப்புவித்து, தகுதியே
அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. சொல்லுங்க, தடைகள் அவர் தரிசனம் மாறாது. தாமதமானாலும் அது நன்மையாய். தடைகளை உயர்த்தி நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. சொல்லுங்க, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, நல்ல பலத்தோட கரங்களை தட்டி, நல்ல பலத்தோட ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலத்தோட கரங்களை தட்டி மக்கள் நன்றி ஆண்டவர் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ நல்லவர், என் வாழ்க்கையில வல்லவரா இருக்கிற ஆண்டவரே. என் கரனா எனக்கு ஆதாரம். இந்த ஆண்டுல மாத்திரம் இல்லைங்க,